சிவனும் முருகனும் ஒன்று. பரமசிவம் ஐமுகச் சிவம், பழனியப்பன் அறுமுகச் சிவம். எனவே தமிழை முருகன் தந்ததாக கொள்ளலாம். இவ்வளவு சிறப்புடைய தெய்வத் தமிழை முருகன் ஏன் தந்தான்? பின்னால் 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரியார் வந்து திருப்புகழ் பாடப் போகிறார். அவர் பாடுவதற்கு தகுந்த மொழி வேண்டுமே என்று முருகன் தமிழை தந்தானாம். இது ஒரு புலவரின் கவிநயம். அழகு தவள் திரு பழனிமலை குகன் அலங்கலணிந்தருளே, அருணகிரிக்கென தமிழை அளித்தவன் அலங்கலணிந்தருளே என்பது அவர் பாடல். அருணகிரியாருக்கு அவ்வளவு பெருமை. அருணகிரியார் முருகனை போற்றி திருப்புகழ் பாடினார். திருவகுப்பு, வேல் விருத்தம், மயில் விருத்தம், திரு எடுகூற்றிருக்கை, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி எல்லாம்